அவளை பிடிச்சது காத்து கருப்பு பேய் பசாது திட்டு முறப்பாடு பிள்ளை சோனியம். அதை விட்டு விலைக்கு உன் பிள்ளைக்கு ஒரு மாங்கல்ய பிச்சை போறா கருப்பா. ஹலோ மக்களே, வெல்கம் டு மினிட் ஃபேக்ட்ஸ் தமிழ். சண்டேனாலே நம்ம ரெண்டு சேனல்ல ஏதாவது ஒரு சேனல்ல வீடியோ வந்துரும். அப்படி வீடியோ வந்தா என்ன அர்த்தம்? நீங்க ஜாலியா வீடியோவை பார்த்து சிரிக்கலாம்னு அர்த்தம். அதனால இந்த வீடியோவை பார்த்து ஜாலியா சிரிச்சு என்ஜாய் பண்ணுங்க. இந்த மாடுங்க இருக்கே ரொம்ப சாதுவான மாடுங்க, கொஞ்சம் கூட கோவமே வராது. ஏன் மச்சான் அடிச்சீங்க? நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க, தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற எஃபர்ட்லாம் உங்களை வந்து சேரும். அப்படியே வீடியோக்கு ஒரு லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரெடி டேக் ஆக்ஷன். பசங்களாம் மழை பெஞ்சா மழையில இருந்து நனையாம தன்னை காத்துக்க இப்படி ஒரு செட்டப் பண்ணி அழகா கொடையை பிடிச்சிட்டு போறாங்க. வெறும் கொடையை மட்டும் பிடிச்சா மேல மட்டும் தான் நனையாம இருக்கும், கீழே பேண்ட் எல்லாம் நனைஞ்சிரும். அதுக்குதான் இவரு சூப்பரான ஐடியா கண்டுபிடிச்சிருக்காரு. சரி, அப்ப ஃப்ரெண்ட்ஸ் கேங் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா இத கொஞ்சம் பாருங்களேன். தனித்தனியா ரெயின் கோட் வாங்கி போட்டாலும் அதிகமா காசாகும், 4 பேருக்கு 4 கொடை வாங்கினாலும் காசாகும். எடுறா ஒரு காரி பேக் அப்படின்னு சொல்லி அதுக்குள்ள எவ்வளவு அழகா போறாங்க பாருங்க. மழையில சிங்கிள் பசங்க எப்படி போவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எப்படி போவாங்கன்னு பார்த்தாச்சு. இந்த காதலர்கள் எப்படி போவாங்கன்னு பார்த்தா என்ன எழவியாது. ஐயோ, எனக்கு வாலிபால் விளையாட தெரியாது, வற்புறுத்தி கூப்பிட்டாங்களே, எப்படி அடிக்கிறது? குத்து மதிப்பா அடிப்போம். வாலிபால கையில அடிக்கணுமா தலையில அடிக்கணுமான்னு தெரியாம வந்திருக்கு இந்த பொண்ணு. ஒரு நாள் மெட்ரோ ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும்போது எழுத்தாப்புல ஒரு பொண்ணு ஒரு புக் படிச்சது. அதோட டைட்டில பார்த்தா How to kill men. அடி பாவீங்களா, இதுக்கு கூட மாதிரி புக்க படிப்பீங்க? இது பத்தாதுன்னு புருஷன் பொண்டாட்டிங்க ஹனிமூனுக்கு போகும்போது போட்டோ எடுக்கிறோம்னு சொல்லி புருஷனை வேற தள்ளி விட்டு கொண்டுறாளுங்க. அதுவும் அவங்களோட கள்ளக்காதலோட சேர்ந்து. இப்படி எல்லாம் ஆயிடக்கூடாதுன்னு தலைவன் உஷார் என்ன பண்ணிருக்கான் தெரியுமா? சிலுவண்டு சிக்கம் சிறுத்தை சிக்காதுடி, பாத்தியா 2 பேர் கையும் சேர்த்து வசமா கட்டிட்டேன்ல, இனிமே நான் உழுந்தா நீ கூட சேர்ந்து விழுண்டி. நமக்கு சேஃப்டி தான்ப்பா முக்கியம். போனை கீழே வச்சு அண்டர் வாட்டர் செல்ஃபி எடுக்க வேண்டியதான். ஐயோ ஐயோ, என் போன் போச்சு பிடிச்சிட்டா. அப்பாடா ஒரு வழியா போனை பிடிச்சிட்டேன். எங்கடா போனை காணோம்? ஐயோ, அடிட்டு போயிடுச்சா? அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது, வா. இங்க பாரு, குரங்கு நிக்குது. குரங்கு வேற பேசலாமா? குரங்கு 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 மரத்தை விட்டு இறங்கு. நம்ம பொண்டாட்டிய குரங்கு கிட்ட மாட்டி விட இதுதான் சரியான நேரம். இறக்கடா விண்டோவை. பொதுவா யாருக்காச்சும் பாத்ரூம் வந்தா ஒருத்தர் தானே போயிட்டு வருவாங்க. ஆனா இந்த ட்ரெயின்ல பாத்ரூம் ஓபன் பண்ணி பார்த்தா 2 பேர் என்னடா பண்றீங்க பாத்ரூம்குள்ள இருந்து? எவ்வளவு யோசிக்க வேண்டியிருக்கு பாத்தீங்களா? அதான் பதில். ஏமா, உன நெஞ்ச ஏம் பண்ணி அம்பு விடுத்தோன்னா கொஞ்சம் கீழே இறக்கி விட்டுட்டியம்மா. நாலு நல்ல வார்த்தை பேச முடியல மாப்பிள்ள, இழுத்து மூச்சு விட முடியல. சில நேரத்துல சுருக்கு 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 சுருக்குன்னு வலிக்குது. ஐயோ, இவ்வளவு காரணம் இருக்குது, இதுல எப்பரா பார்க் பண்றது? கொண்டு போய் விடுவான், கடவுள் பார்த்துப்பான். அப்பாடி, ஒரு வழியா பார்க்கிங் இடத்த பிடிச்சாச்சு. ஜூசி பெப்சி கொக்கோ கோலா எல்லாம் இருக்கு சார். யோ, எல்லாரும் ஃபிளாக் எதுக்கு பயன்படுத்துவாங்க? இந்த ஆள் எதுக்கு கொண்டு வந்திருக்கான் பாத்தீங்களா? இங்க இருந்து உறிஞ்சு குடிக்கிறாங்க ஜூஸ. கொடி ஆட்டுறதுக்கு குச்சி எடுத்து வந்தா நினைச்சீங்களாடா? ஜூஸ குடிக்க எடுத்து வந்தான்டா. இப்படி ஒரு அசிங்கத்தை யாரும் பட்டிருக்க மாட்டாங்க. மொத்தம்லாம் கொடுக்குறாங்க. அடுத்து நமக்கு தான். இந்த அவமானம் உனக்கு தேவையா? என்னடி நாய்கள்
ஜாக்கிரதைன்னு போர்டு போட்டிருக்கு. ஏய் நான் பார்க்காத நாயாடி, நான்லாம் பல பெரிய பெரிய நாயே பார்த்துருக்கேன்டி. வாங்கடி தைரியமா உள்ள போலாம். பயந்தாங்குளிங்களா நான் இருக்கேன் வாங்க கூட. ஏய் நீங்க போங்கப்பா, எனக்கு பயமா இருக்கு, நான் இங்கே நிக்கிறேன். அடச்சா நீ எல்லாம் ஒரு பம்பளை. அப்படி துள்ளியானல போனது எந்த ஆகும் முருகா. என்னது நாய் வருது? ஐயோ வாங்கடி வாங்கடி ஓடி சீக்கிரம் வாங்கடி 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 எல்லாம் ஓடிடலாம் வாங்கடி. என்னவோ பெரிய பெரிய நாயெல்லாம் பார்த்திருக்கேன், வாங்கடி பயப்படாம உள்ள போலான்னு சொல்லிட்டு கடைசியில இந்த குட்டி நாய்க்காம இவ்வளவு பயப்படுறீங்க. இப்ப இருக்கிற கப்புள்ஸுங்க எங்க போனாலும் ஜோடியாவே தெரியுதுங்க. அதுங்களுக்காகவே இப்படி ஒரு ஸ்பெஷலான டாய்லெட்டை உருவாக்கி இருக்காங்க. இதுல எப்பறா உட்காந்துக்கிட்டு கக்கா போவாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். அதுக்கு ஒரு டெமோ இருக்கு பாருங்களேன். நான் கூட இதை ஃபர்ஸ்ட் பார்த்ததும் ஏதோ ஹார்ட் பலூனை டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்காங்கன்னு நினைச்சேன். அப்புறம் தான் புரிஞ்சுது இது ஹார்ட் பலூன் இல்லைன்னு. நீங்களும் அப்படி நினைச்சீங்க இல்லையா? ஆமா சார். அப்ப நானும் அந்த மாதிரி நினைச்சதுல தப்பு இல்லையே. இந்த வடக்கன்ஸ் தான் ட்ரெயின்ல அட்டகாசம் பண்றாங்கன்னு பார்த்தா அந்த ட்ரெயின்ல இருக்கிற டிடிஆர் முத கொண்டு அப்படிதான் இருப்பானுங்க போல. இங்க பாருங்களேன், ஒரு ட்ரெயின்ல ஏசி ஃபர்ஸ்ட் கோச்ல ஒரு புதுசா கல்யாணமான கப்புள் ஹனிமூன் கொண்டாட போறாங்கன்ட்டு அவங்களுக்கு அந்த கோச்சையே எப்படி டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்காங்க பாரு. ஃபர்ஸ்ட் நைட் ரூம் மாட்டோம். ஏடாடே இது என்ன ட்ரெயின் நினைச்சீங்களா இல்ல பெட்ரூம் நினைச்சீங்களா? இந்த அட்டகாசம் பண்ணி வச்சிருக்கீங்க. இந்த வீடியோ பயங்கர வைரல் ஆயிடுச்சு. அதை பார்த்ததும் உயரதிகாரிகள் சும்மா விடுவாங்களா? ஏயோ டிடிஆர் உன்னை டிடிஆர் வேலை பார்க்க சொன்னா மாமா வேலையை பார்த்துட்டு சொல்லி அவர் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. நேர்மை நீதி நியாயம் ஜெயிச்சது. அங்கேயாச்சும் ஒரு ஜோடிங்க தனி கோச்சில தான் ஃபர்ஸ்ட் டைம் கொண்டாடினாங்க. ஆனா இங்க பாருங்களேன், இந்த ரெண்டு கப்புள்ஸ பட்ட பகல்ல அத்தனை பேர் உட்கார்ந்து இருக்கும் போது என்ன கருமத்தை பண்ணிட்டு இருக்குதுங்கன்னு. இந்த ஜனங்களை பயமுறுத்தணும்னா அப்பப்ப மர்டர் பண்ணணும், இல்ல பால் குடிக்கணும். குடிடா நல்லா குடி. தஞ்சானே தோனே தானே நேரானோ ஐயர்ல நான் ரவுடி ஐயராக்கும். மழை பெஞ்சு ரோடெல்லாம் வெள்ளமா நிக்கும் போது சைலன்சருக்குள்ள தண்ணி பூந்துட கூடாதுன்னு என்னமா ஒரு யோசனை. அண்ணே சமையல் ரெடி ஆயிடுச்சா? தோ ரெடி ஆயிடுச்சுப்பா, கொதிச்சது இறக்கிட வேண்டியதான். சுட்டுருச்சு. இந்த ரீல்ஸ் வந்தாலும் வந்துச்சு, இந்த பொண்ணுங்களுக்கு நேரங்காலமும் தெரிய மாட்டேங்குது, வீடா நடு ரோடான்னு கூட தெரியாம ஆடிக்கிட்டு கிடக்குதுங்க. ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காம லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு ஃபன்னான வீடியோல சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.